ஜான்சன்பேட்டை பங்கிலிருந்து என்னுடைய துணைத் தலைவர் பேசுகிறேன். ஃபாதர் ஜேக்கப் அவர்கள் பணியாற்றும் போது 2006ஆம் ஆண்டு இந்த கோயிலினுடைய மணி ஆலயத்தினுடைய மணி காலை திருப்பலிக்காக ஒலித்துவிட்டு கோவில் பணியாளர் உள்ளே வந்து நின்றவுடன் சிறிது நேரத்தில் பூசை துவங்குவதற்கு முன்பாக இந்த ஆலய மணி மேலிருந்து கீழே விழுந்து கூரையை வைத்துக்கொண்டு கீழே விழுந்து அருகிலிருந்து இருவர் மீது அது பட்டு பெரிய அளவில் எந்த விதமான காயமும் ஏற்படாமல் அந்தோனியருடைய அருளாலும் மாதாவுடைய அருளாலும் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாத வண்ணம் நிகழ்ந்தது. அன்றிலிருந்து அந்த மணிக்கூண்டு அந்த இடத்திலே கட்ட வேண்டும் என்று தந்தை ஜேக்கப் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக அன்றைய தினமே ஒரு சிறு காணிக்கையாக பங்கிலுள்ள ஒரு முதியவருடைய நேரடியாக வந்து, சுவாமி இந்த மாதிரி மணி கொண்டு விழுந்துருச்சு, இதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னும் போது, சரி கண்டிப்பாக செய்யணும் தான், உங்களால் என்ன முடியும் அப்படின்னும் போது, நம்ம மக்கள் எல்லாம் செய்வாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், என்கிட்ட தான் பாருங்கள் ஒரு சிறு தொகை இருக்குது, இது மூலமாக நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கலாம், நீங்கள் கோவிலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பங்கு தந்தை எடுத்த முயற்சியின் காரணமாக உடனடியாக பங்கு மக்கள் அனைவரும் பங்கு குழுவினர்கள் கூடி ஒரு தொகையை பங்கிற்காக வசூல் செய்து கொடுத்தார்கள். அதன் அடிப்படையிலேயே பங்கிலிருந்து உள்ள ஒரு பொறியாளரை வைத்து இந்த மணிக்கூண்டு கட்டப்பட்டதற்கு பின்பு அதனுடைய உச்சியிலே ஆண்டவருடைய சுரூபம் ஒன்று வைத்தால் நன்றாக இருக்கும், வழிநெடுக எல்லாம் சுரூபங்கள் இல்லாமல் வெறும் மணிக்கூண்டாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அருள் தந்தை அவர்கள் அடைக்கல சுவாமி என்ற தன்னுடைய சகோதர சிற்பியை அழைத்து இது போன்று கேட்கிறார்கள், என்னென்ன சுரூபம் செய்ய முடியும் என்பதை நீங்களே பார்த்து செய்து கொடுங்கள் என்று சொன்னவுடன் ஒவ்வொரு குடும்பத்தார் ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இந்த சுரூபங்களை எல்லாம் செய்தார்கள். எல்லாம் பொருத்தி அழகாக நிறுத்துவதற்கு அந்த உச்சியிலே மணிகூண்டின் உச்சியிலே இரக்கத்தின் ஆண்டவருடைய சுரூபத்தை வைக்கலாம் என்று, உலக இரட்சகருடைய சுரூபத்தை வைக்கலாம் என்று நினைத்த போது அதை எடுத்துச் செல்வதற்கு இன்று உள்ளது போன்ற வசதிகள் அப்பொழுதெல்லாம் இல்லை. அதற்காக சாரம் மட்டுமே பெரிய தொகை செலவிலே கட்டி மேலே ஆச்சரியத்தக்க முறையிலே அந்த சிற்பி வருவதற்குள்ளாகவே ஆச்சரியத்தக்க வகையிலேயே இதை செய்து முடித்தார்கள். டீக்கனாக இருந்த காலத்திலேயே இங்கே தான் இருந்தார். அவர் பங்கு குருவாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பங்கில் தான் வந்து டீக்கனாக இருந்தார். இப்போ டீக்கனாக இருக்கும்போது இங்கே இருக்கிற முதியோர்களை எல்லாம் நிறையா சந்திப்பார். ஆலயத்துக்கு வருகின்ற முதியோர்கள்ட்டெல்லாம் நல்ல மனம் விட்டு பேசுவார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்ன ஃபாதர் எல்லாம் வயசானவங்ககிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எதனால் அப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நம்மளெல்லாம் சமுதாயத்தில் எல்லாரும் நமக்கு வயசாகிடுச்சுன்னு ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நினைவு அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால் அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம பேச்சுக்கும் மதிப்பு இருக்குது, பங்கு தந்தை இப்போ தந்தை அவர்களே பிரதர் அவர்களே வந்து மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அவங்க இங்கே பங்கு தந்தையாக பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி ஒவ்வொரு குடும்பத்துக்குமா சென்று அங்கே இருக்கிற முதியவர்கள் எல்லாம் சந்தித்து, நான் இருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்கு, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்களோ இல்லையோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா முதியவர்களையும், இந்த பங்கில் உள்ள எல்லா முதியவர்களையும் சந்தித்தார். எப்பொழுது பார்த்தாலும் அவர்கிட்ட வந்து முதியோர் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, இளைஞர்களை வந்து இதே மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் இங்கே பங்கு தந்தையாக இருந்த 2 ஆண்டு காலத்துலேயும் குடில் செய்கிறது, தேர் செய்கிறதெல்லாம் வந்து இளைஞர்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, அந்த காலகட்டத்தில் சீனியராக இருந்த என்கிட்ட வந்து கொடுத்து, இப்போ இது வந்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து இளைஞர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை என்னென்ன சொல்கிறாங்களோ இல்லை அவங்க என்னென்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இந்த குடிலெல்லாம் குடியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் வந்து சொன்னோம், என்ன ஃபாதர் அந்த பசங்க சொல்கிறதெல்லாம் இப்படி செஞ்சால் சரியாக வரும், இல்லை அப்படி நீங்கள் செய்யக்கூடாது, எல்லாமே எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நமக்கு வந்து இந்த பங்கு திரு அவை வந்து நம்மளை வந்து ஒதுக்கிடுச்சின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் நினைக்கவே கூடாது, அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் எதிர்காலத்தில் இவங்கெல்லாம் நல்லபடியாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு குடில் வந்து இது பண்ணுறதுக்கு ஐடியாவை சொன்னார். அந்த மாதிரியான குடில் இன்று வரைக்கும் இந்த கோயிலில் வந்து நாங்கள் செய்யலாம். எனவே இந்த பங்கில் தந்தை அவர்கள் இருந்த 2 காலத்திலையும் 2 ஆண்டு காலத்திலேயே முதியோர்கள் ஒற்றுமை, இளைஞர்கள் ஒற்றுமை, தம்பதியர்களை வந்து அப்போது சந்தித்து என்ன செய்கிறீங்க, உங்கள் பசங்களை என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரையும் சந்தித்தார். பங்கில் வந்து திருச்சபை கொடுத்துருக்கிற திருப்பலி நிறைவேற்றுறது, ஆன்ம காரியங்கள் செய்கிறத தவிர்த்து மேற்கொண்டு குடும்பங்கள் இணையணும், அதுதான் திருச்சபை வளர்ப்பு அப்படின்ற ஒரு
கொள்கைக்கு வித்தா இருந்தவர் பங்கு தந்தை அவர்கள். அருட்பணி ஜேக்கப் அடிகளார் அவர்கள் அன்னையின் மீது அதிக பக்தி கொண்ட தந்தை அவர்கள் வீரமாமுனிவரால் கொண்டு வரப்பட்ட புனித செல்வநாயகி அன்னைக்கு அழகிய கெபி அமைக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு பங்கு மக்களின் பேராதரவுடன் சுமார் 25 லட்சம் மதிப்புள்ள ஒரு அழகிய கெபியினை கட்டி இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னையின் வழியாக தங்களது விண்ணப்பங்களை செலுத்தி நன்றி செலுத்தி வருகிறார்கள். இந்த பெருமை தந்தை அவர்களையே சாரும். பங்கு தளத்தில் மட்டுமல்லாமல் கிளை பங்குகளிலும் எண்ணற்ற பணிகளை தந்தை அவர்கள் தனது சீரிய முயற்சியினால் செய்துள்ளார். ஆன்மீக பணி மட்டுமல்லாமல் கல்வி பணியிலும் சிறந்த கவனம் செலுத்தும் தந்தை அவர்கள் அங்குள்ள 2 பள்ளிகளிலும் சிறப்பாக தனது பங்களிப்பை செய்துள்ளார். எடப்பாடி பங்கின் பெருமைமிகு பாஸ்க் விழாவிற்கு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அங்கு நடைபெறும் பாஸ்க் நாடகத்தை பல்வேறு மாற்றங்களை செய்து புதிய பொலிவுடன் சிறப்பாக இந்த 6 ஆண்டு காலம் நடத்திய பெருமை தந்தை அவர்களையே சாரும். வெள்ளி விழா காணும் இவ்வாண்டில் தந்தை அவர்கள் அன்னையின் வழியில் சீரிய பணிகளை முன்னெடுக்க எடப்பாடி பங்கின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். வெள்ளி விழா நாயகர் அருட்பணியாளர் ஜேக்கப் அவர்கள் மேட்டூர் அணை பங்கிற்கு பணியேற்று ஏறக்குறைய 3 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய சிறப்புகளை பற்றி கூறும் பொழுது பலவற்றை நான் குறிப்பிட முடியும். இருந்தாலும் ஒரு சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அவருடைய சிறப்பு சிறுவர் முதல் பங்கில் உள்ள பெரியவர் வரை அனைவரையும் ஏதேனும் ஒரு விதத்தில் பங்கினுடைய செயல் திட்டத்தில் இணைத்திருந்தார். மீட்பின் மகிமை என்ற பாஸ்கா ஒளி நாடகத்தின் மூலமாக ஏறக்குறைய ஒரு 100 to 150 கலைஞர்களை உருவாக்கி மிகச் சிறப்பாக அந்த மீட்பின் மகிமை பாஸ்கா நாடகத்தை அரங்கேற்றியவர். குறிப்பாக அவருடைய மறையுரையை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மறையுரையிலே அவர் மறையுரை ஆற்றும் பொழுது விவிலியத்தினுடைய வசனங்களை அடிக்கோடிட்டு காட்டுவார். அதை அடிக்கோடிட்டு அதை சொல்லுவதற்கு முதலாக விவிலிய வசனங்களை குறிப்பிட்டு உடனடியாக அதை கையில் வைத்திருக்கிறவர்களை எடுக்கச் சொல்லுவார். அதன் காரணமாக ஞாயிறுதோறும் நாங்கள் கைகளிலே விவிலியத்தை ஏந்தி வருகின்ற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை குறிப்பாக சிறுவர்களிடத்திலே அதை ஏற்படுத்தினார். உண்மையிலேயே அது ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றுத்தந்தது. மாணவர்களிடத்திலே இளைஞர்களிடத்தில் ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. இப்படியாக அவருடைய பணி இந்த பங்கிலே மிக அளப்பரியதாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. இன்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்து வெள்ளி விழா காண்கின்றார். தந்தை அவர்களுக்கு விண்ணேற்பு அன்னை பங்கின் சார்பாக அனைவரும் இணைந்து இதன் வழியாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் தங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் தந்தை அவர்கள் நமது மறை மாவட்டத்திற்கும் கத்தோலிக்க திரு அவைக்கும் மிகுந்த சேவை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். நன்றி. அருமைமிகு அருட்தந்தை ஜேக்கப் அவருக்கு நான் ஆசிரியராக இருந்ததை இப்போ நினைத்து பார்க்கிறேன். பெருமையாக இருக்கிறது. வளரும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கொப்ப மாணவ பருவத்தில் சிறந்த மாணவனாக திகழ்ந்தார். ஒழுக்கத்திலும் அறிவிலும் படிப்பிலும் ஒரு சிறந்த ஒரு மாணவனாக திகழ்ந்தார். நான் எதிர்பார்க்கவில்லை இவர் ஒரு குருவாக வருவார், அதிலும் 4-5 மொழிகளை பேசக்கூடிய வல்லமை மிக்கவராக இருப்பார் என்றெல்லாம் நாம் எண்ணி பார்க்கவில்லை. இன்று ஆங்கிலம் கற்கவே கஷ்டப்பட்ட அவர் இப்பொழுது 5 மொழிகளை எழுதவும் பேசவும் தெரியும் என்று சொல்லும்போது கேட்பதற்கு எனக்கு பெருமையாக இருந்தது. இப்போது மறை மாவட்டத்திலே ஆயருக்கு அடுத்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். எனது கணிப்பிலே இவர் ஒரு ஆயராக வருவார் என்று பல வருடங்களாக அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொண்டும் இருக்கிறேன். எங்கள் ஊர் மாணவன் குருவாக மட்டுமல்ல, அதிலும் ஒரு சிறந்த நிலை அடைய வேண்டும். அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஜெபிப்பேன். அவருக்கு நல்ல உடல் நலமும் பலமும் நீண்ட அந்த இறைப்பணியை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய வல்லமையால் ஆண்டவர் நிரப்ப வேணுமாய் எங்கள் ஆண்டவர் மீட்புறமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் பணிந்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் தந்தையை நிறைவாய் ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஃபாதர் ஜேக்கப் ஃபாதர் சின்ன வயசிலிருந்து அவரிடத்தில் நற்குணங்கள் நற்செயல்கள்
எல்லாம் அவரை ஒரு குருவாவார் என்பதை முன்னதாகவே எடுத்து காட்டியது. அவர் நாங்கள் எதிர்பார்த்தபடியே குணவனாக இருந்து மாணவனாக மாறி குருவானவராயிட்டார். அது எங்களுடைய வளர்ச்சி. அது படிக்கும்போது அமைதியாக தான் இருப்பார். சண்டை போடுறது அது பிரச்சனை இல்லை, அமைதியாக இருப்பார். எல்லாரோட நல்லா பழகுவார். அவங்க அம்மா அதிக கவனம் செலுத்துவாங்க இந்த பையன் மேலே. அங்கே சார் பார்த்துங்க அம்மா, உங்கள் கையில் தான் ஒப்படைக்கிறேன். நான் என்கிட்ட தான் படித்தான் எல்லாம் படிச்சுட்டு வச்சான். அப்புறம் செமினரிக்கு போன பிற்பாடு தான் வரும்போது பார்த்துட்டு சொல்ல வாங்கிட்டு போவான். வருவான், என்னை பார்த்து பேசிட்டு என்கிட்ட சிலுவை வாங்கிட்டு தான் போவோம். அவங்க அம்மா கூட வருவாங்க. யாரை விட்டாலும் விடு, ஐயாவை விடாத, அவர்கிட்ட வந்து சிலுவை வாங்கிறத வாங்கிட்டே போ, இவன் வாழ்நாள் பெரிய உயர்ந்த நிலையை அடைவாய் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மாவே. வணக்கங்க, நான் ஜேக்கப் ஃபாதருடைய அண்ணன் பேசுகிறேங்க. ஜேக்கப் ஃபாதருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி தொடங்குனுச்சுன்னா, எங்கள் தாத்தா யாக்கோப்பு ஆசாரி, அவர் பேர் யாக்கோப்பு. அவர் எப்படின்னா இந்துவாக இருந்தவர், கும்பகோணங்கிற ஊரில் பிறந்தார். அவர் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார். அந்த பைபிள் வசன வார்த்தைகள் மூலமாக அவருடைய கவனம் ஃபுல்லுமே இயேசுவின் மேலே முழுமையாக திருவிடுச்சு. இப்படி இருக்கிற காலத்தில் இதனால் அவங்க வீட்டில் பல குழப்பங்கள் உண்டானது. அப்பா மகனுக்குள்ளார சில பிரச்சனைகள், அந்த மதத்துக்கு பற்றி ஏன் பேசுகிற, பைபிளை பற்றி ஏன் பேசுகிறேன்னு அவங்க சில வார்த்தைகளை சொல்லி இவர் அடக்குமுறை பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அது கண்டினியூவாக ஆகும்போது உச்சகட்டத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீ கிறிஸ்தவனாக தான் போகணுன்னாக்கா நீ வீட்டில் இருக்க வேணாம் போ அப்படின்ட்டாங்க. அன்று நாளில் அவர் அந்த கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஃபாதர்கிட்ட போய் அவரை தஞ்சம் புகுறாரு. அவரை என்ன ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து அரியலூருக்கு அவரை அனுப்பிச்சி வைக்கிறாரு. அரியலூர் வந்தவுடனே அங்கே உள்ள ஃபாதர் வந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வேலாயுத பத்திராக இருந்த அவர் யாக்கோப்புங்கிற பேரை மாற்றி வச்சாங்க ஞானஸ்தானத்து மூலிமா. அப்படி யாக்கோப்பாக இருக்கிறவர் தன்னந்தனிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த ஃபாதருடைய ஒரு அரவணைப்பில். அவங்க அப்படி இருக்கிற காலத்தில் வாலிப வயசில் இருந்த அவருக்கு ஃபாதரே போய் என்ன பண்ணார், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பெண்ணு கேட்டு அவருக்கு மனம் முடிச்சு வைக்கிறாரு. அந்த பெண் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். அவங்க தான் பெரிய நாயகி அம்மான்னு அந்த பெண்ணுடைய பேர். அவங்க தாங்க எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் அங்கே அவருக்கு 11 பிள்ளைங்களை பெற்று எடுத்தாங்க. அந்த அரியலூர்லேயே அவங்க வாழ்ந்து வசித்தாங்க. 11 குழந்தைங்களில் எல்லாம் பெண் குழந்தை. எங்கள் அப்பா ஒருத்தர் தான் ஆண் பையன். அற்புதம்னு அவருக்கு பேர் வச்சாங்க. அந்த அற்புத சாமி வளர்ந்து வாலிபரானார். அந்த காலகட்டத்தில் அப்பா வந்து என்ன பண்ணார், ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கில் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது அவர் இறந்துடுறாரு. எங்கள் அம்மா பிறந்த ஊர் ஆத்தூர். ஆத்தூரில் வந்து எங்கள் அம்மா ஜெயமேரி அவங்களுக்கும் அற்புத ஆசாரிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த உடனே இவங்க போய் சின்ன சேலங்கிற ஊரில் தான் குடியேறினாங்க. பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சேலத்தில் தான் குடியேறி இவர் பாத்திரம் செய்கிற வேலை. இப்படி சிறப்பாக வாழ்கிற காலத்தில் நாங்கள் அங்கே குழந்தைங்கள்லாம் பிறந்தோம். 8 பேர் நாங்கள் பிறந்தது. முதல் குழந்தை பேர் அந்தோணிசாமி. அவர் பிறந்து ஒரு சில நாட்களே உயிரோடு இருந்தார், இறந்துட்டார். அடுத்த குழந்தை அருள்தாஸ் 61 பிறந்தார். அடுத்தது நான் அடைக்கலசாமி 3வது குழந்தை. நாங்கள் வந்து 64 பிறந்தேன். அதுக்கு அடுத்தது சூசராஜின்னு சொல்லி 65 பிறந்தார். அதுக்கு அடுத்தது புஷ்பதர்சான்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி, ஒரே பெண் குழந்தை தான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தாங்க. அதுக்கு அடுத்தது 6வதாக ஃபாதர் ஜேக்கப் பிறந்தார். அதுக்கு அடுத்தது ஆரோக்கியசாமின்னு ஒரு பையன். அதுக்கப்புறம் கடைசி தம்பி பேர் இதயம் டெய்லர்னு சொல்கிற இருதயராஜ். இவர் செமினரிக்கு போய் ஒரு 2 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அப்பா தவறிட்டார். அப்பா தவறினதுக்கு பின்னாடி இப்போ நாங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய கஷ்டங்கிறது கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிது. அது வரையுமே ரொம்ப போட்டுக்கிற சட்டை கூட நாங்கள் சந்தையில் தான் வாங்கி போடணும், அந்த மாதிரி ஒரு நிலமை இருந்தது. சாப்பாட்டுக்கு நெல் சாப்பாடு கிடையாது. கான்வெண்ட்லேருந்து மஞ்சள் மாவு கொடுப்பாங்க, கோதுமை கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏழைங்களுக்குன்னு கொடுக்குறது நாங்களும் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்ருக்குறோம். இப்படி தான். பக்கத்தில் கிழங்கு மில் இருக்குது, அங்கே போய் கிழங்கு சீவ போவோம். அந்த கிழங்கு சீவும் போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த கிழங்குகளை சாப்பிட்டு வயிறை ரொப்பிக்குவோம். இப்படி படிச்சுட்டு அவர் வர்ற காலத்தில் அவர் லீவு நாளில்
வேலைக்கு போவார். அது எப்படின்னாக்கா லீவை வேஸ்ட்டு பண்ண மாட்டார். எல்லா பிள்ளைங்களும் செய்கிற மாதிரி சுதந்திரமாக போய் விளையாடுறதுக்கோ ஒரு சினிமா பார்க்குறதோ அல்லது வேறு பொழுதுபோக்குறதோ அவருக்கு அது இஷ்டம் கிடையாது. அந்த நாளில் அலுமினிய ஃபேக்ட்ரி இருக்குது ஆத்தூரில். அந்த அலுமினிய ஃபேக்ட்ரியில் போய் பொழுதுன்னைக்கு காலையில் போனால் நைட்டு தான் வருவார். வரும்போது மேலெல்லாம் ஆயில் பூசி மெக்கானிக்கு போயிட்டு வேலையில் முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருப்பார் அப்படி தான் இருந்தார் அவர். அப்படியே வேலை செஞ்சு அந்த ஒரு மாத காலகட்டத்திலேயே அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷத்து படிப்புக்கு அவர் ரெடி பண்ணிக்குவார். ஜேக்கப் ஃபாதர் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் எல்லா இடத்துலையும் சொல்லுவார், அண்ணனால் தான் நான் ஃபாதர் ஆனேன், அண்ணன் என்னை கூட்டிகிட்டு போனார். ஃபாதருங்க வந்து ஒகேஷன் ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க, அப்போ நான் கூட்டிகிட்டு போனதாக சொல்லுவார். அது உண்மை 100க்கு 100. இன்றைக்கி என்ன பாட்டு பாடினாங்க, என்ன வாசகம் வாசித்தாங்கன்னா நோண்டி கேட்பேன். அவர் சொல்லுவார். அப்போந்தான் எனக்கு சமாதானம் ஆகும். சரின்னு சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டு ராத்திரி 9 மணி ஆயிரும் நான் வேலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் வர்ற நேரத்தில் பிள்ளைங்க அசந்து தூங்குவாங்க படிச்சுட்டு. நான் அந்த நேரத்தில் பட்டுன்னு தொடையை பிடிச்சி கிள்றது அடிக்கிறது அப்போ எனக்கு தெரியல, அது கொடுமைன்னு தெரியல. ஆனால் இப்போ கிடச்சா எனக்கே வெக்கமாக இருக்குது. நாம் இப்படியெல்லாம் ஒரு குருவானவராக வர்ற பையனை இப்படி செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு வெக்கமும் துக்கமும் நிறையா இருக்குது. ஒரு என்ன தான் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பையனை இப்படி பண்ணிட்டோமே அன்றைய காலத்தில். அதெல்லாம் என் மனசில் இருந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக நான் செஞ்சேன். பிள்ளைங்க தவறிடக்கூடாது, இன்னும் ஒழுக்கத்தை ஆழமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எழுப்பிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஏந்திரிக்கலைன்னா பட்டுன்னு அடிப்பேன். அடித்து தொடையை பிடிச்சி கிள்ளி எழுப்பிவிட்டு, என்ன இன்றைக்கி போனியா கோயிலுக்கு, என்ன பிரசங்கம் வச்சாங்க, என்ன பாட்டு பாடினாங்க எல்லாத்தையும் கேட்பேன். அவங்க கேட்ட பின்னாடி தான் நான் தூங்குவேன். இது அன்றைய சூழ்நிலைக்கு செஞ்சிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன். இன்றைக்கி எல்லோரும் முன்னையும் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அவர் என்னை பற்றி பெருமையாக சொல்லுவார், எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணினதுனால தான் நான் இன்றைக்கி ஒரு நல்ல குருவானவராக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு பிரசங்கம் வைக்கக்கூடிய ஆற்றல் வந்ததுன்னா அன்றைக்கி நான் கேட்ட பிரசங்கத்தோண்டிய அறிவுரையால் நான் வந்தேன்னு அவர் பெருமையாக சொல்கிறாரு என்னை பற்றி. மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் கிடையாது. அம்மா இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வாழ்நாளில் யாருக்கும் அந்த கஷ்டம் வரக்கூடாது. இவ்வளோ பெரிய அம்மாவை பெற்று மகனை பெற்று ஃபாதராக்கி அவங்க வந்து அதே போய் ஆஸ்பத்திரியில் இறந்தாங்க. வாழ்நாளில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக தெரியல. சாப்பாட்டுக்கு இல்லாத நேரம் இருந்தது, அது கஷ்டமாக தெரியல. ஏன்னா அம்மா கூட இருந்தாங்க, அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைச்ச நாளன்னா 8 நாள் கொடுத்து அன்றைக்கி செஞ்ச சம்பளத்தை வச்சு அவங்க எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் 3 பங்குலையுமே தாய் மரியம்மா மாதிரி அம்மா கூட இருந்தாங்க. வெற்றிகரமாக இன்றைக்கி 3 பங்கையும் அவர் ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா அந்த 3 பங்குலையும் அவர் பணி செஞ்சதுக்கு ஒரே காரணம் அம்மா கூட இருந்தாங்கங்க. எல்லா ஃபாதருக்கும் வாலிப ஃபாதருக்கும் அவங்க தாய் கூட இருந்தாங்கன்னா போதுங்க. அந்த தாயுடைய அரவணைப்பு இருந்தாவே மகன் நல்லா வெற்றியை ஜெயிச்சுட்டு வருவாங்க. சேசனாசாமி எப்படி கல்வாரி மலை வரையும் கொண்டு போனார் சிலுவை மரத்தை, அவர் வெற்றி பெறலையா? இதுதான் காரணம். இந்த சூட்சமத்தை அம்மா மூலியமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த அம்மா கடைசியில் கொரோனா வந்துச்சு, அம்மாவையும் மகனையும் பிரிச்சுது. அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. சேர்த்த 5ஆம் நாள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த இறந்த துக்கத்து மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில் வேறு துக்கம் இல்லை. அது ரொம்ப கொடுமைங்க. எல்லாருமே தன்னுடைய தாயை நேசிங்க. வேலாயுதம் என்ற யாக்கோப்பு அவர் மனம் மாறி கிறிஸ்தவராக வந்தார். அவர் குடும்பத்தில் 2வது சந்ததியில் எங்கள் அப்பா பிறந்தார். 3வது தலைமுறையாக நாங்கள் பிறந்தோம் அவருக்கு. அதில் ஒரு குருத்துவத்தை தேர்ந்தெடுத்தார் கடவுள். இப்போ எங்களுடைய பிள்ளைங்க, எங்கள் தங்கச்சி, எங்கள் கூட பிறந்த ஒரே தங்கச்சி, அந்த தங்கச்சியுடைய மகன் ஒருத்தர் குருவானார். இவர் 4வது சந்ததி. இதுக்காக ரொம்ப நன்றி. இந்த குருவானவருக்கும் ஜேக்கப் ஃபாதருடைய அறிவுரையும் அவருடைய ஒத்துழைப்போ அவர் நல்ல குருவானவராகி இப்போ மேட்டூரில் உதவி தந்தையாக பணிபுரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இறைவனுக்கு நன்றி.
நன்றி இறைவா, நன்றி.